Hi everyone, welcome to Veranda Race. English is easy. There was a break slightly because of too many other preoccupations with my health condition also. So today let us cover editorial and English from the scratch அப்படின்னு சொல்றதுல prepositions. இன்னைக்கு வந்து to some extent fixed preposition எப்படின்னு பார்க்கலாம். So we learnt in on at with respect to place, in on at with respect to time. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது fixed preposition. இந்த வேர்டுக்கு பிறகு இந்த preposition ஆட்டோமேட்டிக்காக அங்கே வரணும். ஓகே, ஸோ 9 7s are 63 அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் செய்கிறோம் இல்லையா? குட் மார்னிங் ராஜஷிகா. ஓகே, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இந்த வேர்டு வந்தால் இந்த ப்ரிப்போசிஷன் தான் அப்படிங்கிற அளவுக்கு there are certain rules. அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ before going to the topic, these are our centers across Tamil Nadu. So you can just note it down and refer your friends also. Okay, the 6th level practice method at race. We just don't stop with the class. We have 6 levels of giving you inputs, and we have furnished 2 phone numbers, one for offline enquiry, one for online enquiry. ஓகே, வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்துட்டு இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸ் எடிட்டோரியல். எஸ்டர்டேஸ் இன்டர்நேஷ்னல் நியூஸ் பிகாஸ் அதில் வந்து நிறையா இந்த ப்ரிப்போசிஷனல் யூசேஜ் ப்ளஸ் நியூ வேர்ட்ஸ் வொக்காபுலரி ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்த அந்த எடிட்டோரியலை நம்ம இதற்கு பிறகு பார்க்க போகிறோம். குட் மார்னிங் பிருந்தா, ஆர்த்தி, குட் மார்னிங். ஓகே, சாரி ஃபார் staggered relays because of other preoccupation. எல்லா இடத்தையும் ஜகிள் பண்ணும்போது இது விட்டு போயிடுது because of the timing. I think ஈவினிங்னா அது போகாது. ஓகே, so let us do this exercise. Good morning Meena, Prakash, good morning. Dharani, Meena, எல்லாரும் ஆன்சர். ஆர்த்தி எல்லாருமே ஆன்சர் போட்டுட்டீங்க. பிரகாஷ் ஃபயர் ஸ்டார்டிங்கே ஃபயர் போட்டுட்டாரு. மீனா அண்ட் ஆர்த்தி செகண்ட்க்கும் கொடுத்துட்டாங்க. எஸ், த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லிசன் டு. ஸோ இது ஆல்வேஸ் இதை நீங்கள் ஒமிட்டே செய்ய முடியாது. லிசன் டு, ஸ்டேர்ட் அட். இஸ் தட் கிளியர்? ஸோ ஈவன் எஸ்பெஷலி குட் மார்னிங் ஸ்வாதி, ஃப்ராங்க்லின், குட் மார்னிங். ஸோ எல்லாருமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. இஃப் யூ ஆர் ஆஸ்பைரிங் ஃபார் எஸ்எஸ்சி, ஒரு ஆக்டிவ் பாசிவ்ல மாற்றும் போது கூட, ஆக்டிவ் டு பாசிவ் ஆர் பாசிவ் டு ஆக்டிவ் மாற்றும் போது கூட இந்த லிசன் டு பை ஹிம், ஸ்டேர்ட் அட் பை த ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு இதை பிரிக்கவே முடியாது. குட் மார்னிங் தர்ணி. ஓகே, ஸோ பிரிக்கவே முடியாத ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன்ஸ். ஓகே, தே சேவ்டு மீ. மீனா போட்டுட்டாங்க. ஜமுனா குட் மார்னிங். ஆர்த்தி, தார்னி, லக்ஷ்யா போட்டிருக்கீங்க. மீனா அதுக்குள்ளே 4த்துக்கும் போட்டுட்டாங்க. ஓகே, பிரகாஷ் 1க்கும் 2க்கும் போட்டிருக்கீங்க. லக்ஷ்யா ஓகே. தே சேவ்டு மீ ஃப்ரம், சேவ் ஃப்ரம், ப்ரொடெக்ட் ஃப்ரம், ப்ரோஹிபிட் ஃப்ரம். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு காலம் ரெடி பண்ணணும். ஓகே, அதில் இந்த மாதிரி சில வேர்ட்ஸை எழுதணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ரிமெம்பர். இந்த லாஸ்ட் எலெக்ஷன் ஐ voted ஃபார். ஸோ இப்போ ரைட் டைம், நம்ம எலெக்ஷன் டைமில் இருக்கோம். குட் மார்னிங் கார்த்திக். ஃப்ராங்க்லின் ஃப்ரம் இஸ் ரைட். ராஜஷிகா, ஸ்வாதி, கசியா ஃப்ரம் ஃபார், போத் ஆர் ரைட். சேவ் ஃப்ரம், ப்ரொடெக்ட் ஃப்ரம். ஸோ நீங்கள் இப்போ நம்ம எழுதுகிற இந்த ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன் நீங்கள் என்ன செய்யணும்னா டு, ஃப்ரம் அப்படின்னு நீங்கள் காலம் போட்டுட்டு இதெல்லாம் எழுதி வச்சிங்கன்னா திஸ் ஷுட் பி யுவர் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பிஃபோர் யுவர் எக்ஸாம்ஸ். இங்கிலீஷில் மட்டும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணாதீங்க, இந்த ரிவிஷனை நீங்கள் செய்யணும். திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை சக்ஸஸ். கபில் சொல்லுவார் இல்லையா, secret of my energy அப்படின்னு boost is the secret of my energy. So this is the secret of my success in English. Okay, after I heard what had happened, I apologized to him. இப்போ இந்த apologizeல 2 வரும். Okay, apologize
to person. Okay, you apologize to a person. Apologize for the mistake, for the situation, mistake. Am I clear? Am I clear? இது எழுதிக்கோங்க. சில வேர்ட்ஸுக்கு ரெண்டு ஃபிக்ஸட் ப்ரப்போசிஷன் இருக்கும். ஓகே, யூ apologize to him. Okay, I borrowed from. All of you are right. So இதுவும் நீங்கள் என்ன செய்யணும்னா, borrow comes under this, lend comes under this. You lend to, you borrow from. இதெல்லாம் fixed preposition. Okay, I borrowed the car keys from. Apologize to a person, apologize for the mistake. அதேதான் sorry. You say sorry to some person, you say sorry for the mistake. Is that clear? So இந்த மாதிரி grouping வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். We agreed dash attend the meeting. Prakash 5 and 6 போட்டிருக்கீங்களா? Correct. To and from. 7 and 8. Dharni 2 எதுக்கு, எந்த questionக்கு? Agreed to. Correct. Meena for a job. Correct. We agreed to attend. She applied for a job. Okay? For a job. You apply for a job. You apply for a course. Okay? You agree to. Agreeயும் ரெண்டு இருக்கு. Agree to plus verb. You agree with plus a person. You agree with him. You agree with the chairman. அப்படின்னு ஒரு person represent பண்ணீங்கன்னா with. அந்த ஐடியாவை சொன்னீங்கன்னா to. So these things confuse us. We added a few shots of lime dash the drink. The hunter aimed dash. ஸோ படிக்கும்போதே நான் ஆன்சர் சொல்லிடுவேன். ஸோ நீங்களே சொல்லுங்கள். இங்கெல்லாம் என்னக்கினா இது வந்து சென்டென்ஸ்க்கு சென்டென்ஸ் யூனிக்காக இருக்கலாம். ஸோ வாட் இஸ் த வேர்ப் ஹியர்? ஸோ வாட் இஸ் த வேர்ப் ஹியர் அப்படி பாருங்க. கரெக்ட். எய்ம்ட் அட். And the ninth one, to. We added to. We added this to the drink. Add to. Add sugar to the milk. Okay? Aimed at the deer. So aim at. Okay? Shoot at. So at na ஒரு column போட்டு நீங்க சொல்லலாம். Aim at. Shoot at. Add to. Aim at. So apart from அந்த preposition of time and place, இது வேற ஒரு ரூல்ல வருது. Is that clear? இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம எவ்வளோ லீவ் லெட்டர் எழுதியிருக்கோம். As I am suffering from எழுதியிருக்கோம் இல்லையா? So you suffer from. As I told you, protect from, prohibit from. I pray for. Again இதையும் எழுதிக்கோங்க. Pray for somebody, pray to divine. Am I clear? அது எந்த divine வேணா நீங்க போட்டுக்கோங்க, எந்த religion வேணாலும் போட்டுக்கோங்க. You pray to God, you pray to the Almighty, but you pray for the people, somebody. Here it is family. You can say your brother or your sister, something. Next. So mostly in the preposition பார்த்தீங்கன்னா verbs plus preposition fixed. Is that clear? Adjectives இருக்கு, nouns இருக்கு. So இது வந்து verbs plus preposition fixed today. Okay? So my brothers congratulated. அதை போட்டுக்கோங்க. Congratulated. You congratulate. இது ரொம்ப 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 universal mistake. You congratulate on. எழுதிக்கோங்க. இது நம்ம ரொம்ப
யூஸ் பண்ணாததுனால இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது. யூ கங்க்ராச்சுலேட் ஆன் த சக்ஸஸ். இஸ் தட் கிளியர்? யூ கங்க்ராச்சுலேட் ஆன். அண்ட் ஹெட்டட் டு. ஸோ ஹெட் டு, யூ ஹெட்டட் டு. இஸ் தட் கிளியர்? ஹெட் டுனா மூவ் டு. ஸோ மூவ் டு தானே வரும், go to. அந்த மாதிரி யூ headed to, அங்கே congratulate on. ஓகே, ஸோ இப்படி நம்ம என்ன தான் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொன்னாலும் 1 or 2 எவ்ரி செஷனில் நியூவாக இருக்கும். அந்த நியூவாக இருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இங்கே ஆன்சர் மட்டும் செய்யாமல் உங்கள் நோட்டில் நோட் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் டியூரிங் யுவர் எக்ஸாம் ரிவிஷன். The last question, then we are going to moving to editorial. The president had to resign dash. Dharni, Meena, Lakshya, Kezia, right, from. You had to resign from office after the scandal became public. Correct, all of you. Karthik, Dharni, Aarti. Now let's move to head to the editorial. ஏன் நான் இப்போ திரும்ப move to head to? Thank you, Kezia. It's nice of you to have mentioned. Okay? So ஏன் நான் நிறைய இன்னைக்கு move to head to சொல்கிறேன்னா, the more and more you listen to a structure, it becomes your language. Okay, now today I have taken yesterday's editorial international breach of convention. Ecuador should stay within the limits of international laws. இந்த எடிட்டோரியல், ஏன்னா இன்னொரு எடிட்டோரியல் வந்து இன்ஃப்ளேஷன் பற்றி இருந்துச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி அதோட பிகினிங் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எலிஃபெண்ட் இந்த ரூம், வேவர்டு எலிஃபெண்ட்னு இன்ஃப்ளேஷன் பற்றி பார்த்தோம். இந்த இன்ஃப்ளேஷன் பற்றி படித்தா ஒன்றும் பெரிய ட்ரமாட்டிக் சேஞ்ச் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பற்றி மட்டும்தான் போட்டிருந்தாங்க. அதை நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கே அது புரிஞ்சிடும். இந்த கண்டினியூஸாக அந்த இன்ஃப்ளேஷன் பற்றி படிக்கும்போது உங்களுக்கு 4 வார்த்தை படிச்சிங்கன்னா அது புரிஞ்சிடும். ஸோ இது ஐ தாட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் vocabulary அண்ட் ஆல்சோ எ லாட் ஆஃப் ப்ரிப்போசிஷன், கிராமரும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே, என்னோடய அசிஸ்டன்ஸ் அதான் சொன்னாங்க, மேம் சூப்பர், அப்படி இப்படின்னு என்னமோ டெலிகசியை பார்க்குற மாதிரி இதை பார்க்குறாங்க, நமக்கு கிராமர்னாலே அலுப்பாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ ப்ரீச் அப்படின்னா ப்ரீச் ஆர் வயலேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாட் ஃபாலோயிங் த ரூல்ஸ், பிரேக்கிங் த ரூல் இஸ் கால்ட் ப்ரீச். கன்வென்ஷன் இஸ் அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட்டை யாரை வயலேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்வடார் ஷுட் ஸ்டே வித்தின் த லிமிட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லாஸ் அப்படின்னு கிளியராக கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த கண்ட்ரி ஈக்வடார் அந்த இன்டர்நேஷ்னல் லாக்கு போட்டிருக்கிற ஒரு ரூல்ஸை வயலேட் செஞ்சுருக்கிறத பற்றி இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹெட்டிங் சொல்லுது. வேர் இஸ் ஈக்வடார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா. ஓகே, அதுக்கு தான் மேப் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே இருக்குது ஈக்வடார், இங்கே இருக்குது மெக்சிகோ. இஸ் தட் கிளியர்? ஸோ இதனை பற்றின இன்டர்நேஷ்னல் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை பற்றின ஒரு நியூஸ். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா இந்த கன்வென்ஷன் அப்படின்னா அக்ரிமெண்ட். The Vienna Convention on Diplomatic Relations. As I told you, இது வந்து diplomatic. What do you mean by diplomatic? Diplomatic அப்படின்னு சொன்னால் the way in which you need to behave in a foreign country. Foreigners. நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸோட எவ்வளோ எட்டிக்கெட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறதுங்கிறது டிப்ளமசி. ஸோ டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ்னால் ஒரு கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியும் என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுங்கிறதுக்கு வியன்னால ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க 1961. It is an international treaty that defines a framework for diplomatic relations between independent countries. ரொம்ப கிளியராக கொடுத்துட்டாங்க. ஓகே, it is established to define fundamental principles and terms governing how countries must treat each other's diplomatic representatives. அதாவது ஒரு country வந்து every country will have a representative in a foreign country. நம்ம அமெரிக்கன் எம்பசி, பிரிட்டிஷ் எம்பசின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த கண்ட்ரியோடைய ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம இந்தியாவில் இருப்பாங்க. நம்ம இந்தியன் எம்பசியோடைய இது வந்து மற்ற கண்ட்ரீஸில் இருக்கும். மெக்சிகோ
told tax avoidance yesterday current affairs, ma'am. Okay. அதுதான் Mexico is in trouble, lot of corruption. Okay, lot of corruption and other things. Okay, so ஒரு கண்ட்ரியோட ரெப்ரசன்டேட்டிவும் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருப்பாங்க. ஸோ அந்தந்த ஏன்னா அது எவ்வளோ ஒரு டேஞ்சரான விஷயம். ஸோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வியன்னா, வேர் இஸ் வியன்னா? வியன்னா வந்து ஆஸ்ட்ரியா. ஆஸ்ட்ரியா எங்கே இருக்குன்னா யூரோப். அதுக்கு தான் இந்த ஒரு பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். யூரோப்போட நடு மத்தியில் இருக்கிற ஆஸ்ட்ரியாவில் தான் வியன்னா இஸ் தேர். இஸ் இட் கிளியர்? ஸோ ஆஸ்ட்ரியா, வியன்னா. ஸோ இங்கே போட்ட 1961 இவங்களுடைய ஃபாரின் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இன் ஈச் கண்ட்ரிக்கு பாதுகாப்பு தருவதற்காக போட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த வியன்னா கன்வென்ஷன். இதை தான் இப்போது இவங்க பிரீச், வயலேட் செஞ்சுருக்காங்கங்கிறது தான் நியூஸ். ஓகே, அதை பற்றின எடிட்டரின் பார்வையில். ஓகே, நீங்கள் சொல்கிறது நியூஸ். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ். அதை எடிட்டர் எப்படி ஹவு டஸ் ஹீ பர்சீவ் அப்படின்னு கொடுக்குறோம். ஈக்வடார்ஸ் ரெய்ட் ஆன், இதுதான் எனக்கு ரொம்ப ஒரே லைனில் எவ்வளவு ப்ரிப்போசிஷன் பாருங்கள். ஈக்வடார்ஸ் ரெய்ட் ஆன் April 5 at the Mexico Embassy in Quito is a serious violation of. ஒரே லைனில் 4 ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன். இப்போ இந்த ஆன் April 5 உங்களுக்கு தெரியும். இப்போது வெறும் மெக்சிகோனா இன்னும் வரணும். ஆனால் இப்போ எம்பசி, அதனால் அட் த ஏர்போர்ட், அட் த ஸ்டேஷன் பார்த்தோமா, அதே மாதிரி அட் த யூனிவர்சிட்டி பார்த்தோமா. ஸோ அட் த எம்பசி இன் குவிட்டோ. குவிட்டோ இஸ் அ சிட்டி. ஸோ இன் வருது. ஓகேவா? ஸோ மெக்சிகோவில் இருக்கிற குவிட்டோ அப்படிங்கிற சிட்டியில் April 5 ஈக்வடார்ஸ் ரெய்ட், இந்த கண்ட்ரியோடைய ரெய்ட் புகுந்துட்டாங்க. is a serious violation of the Vienna Convention on Diplomatic Relations. Okay, on which nations operate their missions in foreign lands. ஸோ இந்த கன்வென்ஷன் வச்சு தான் ஒரு கண்ட்ரியும் தங்களுடைய வேலையை their missions in foreign lands செய்கிறாங்க. அதை இந்த ரெய்டுனால ஈக்வடார் அந்த எம்பசிக்குள்ளே புகுந்துட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய வயலேஷன், சீரியஸ் வயலேஷன். The raid was to arrest George David Glass, a former vice president in the administration of leftist. நம்ம லெஃப்டிஸ்ட்ங்கிறது முன்னாடியே பார்த்துருக்கோம். அதாவது ஒரு கண்ட்ரியோடைய ஒரு பகுதியான இவங்க கம்யூனிசம் பாலிசி ஃபாலோ பண்ணுறவங்கள லெஃப்டிஸ்ட்னு சொல்லுவோம். அண்ட் ஃபார்மர் பிரசிடென்ட் ரஃபேல் கொரியா who has been sentenced for corruption. ஓகே, இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் செய்வதற்காக ஈக்வடார் வந்து உள்ளே புகுந்துட்டாங்க, மெக்சிகோ எம்பசிக்குள்ளே புகுந்தாங்க. ஓகே, மிஸ்டர் கொரியா now living in Belgium has also been convicted for corruption. ஸோ அவர் வந்து இப்போ பெல்ஜியமில் தஞ்சம் புகுந்திருக்காரு. அவரும் கரப்ஷனுக்கு இப்போ இந்த who has beenங்கிறது ஆக்சுவலாக இங்கே, அதனால தான் இங்கே வந்து has also been convicted for corruption. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. The David Glass, a former leftist who has been sentenced, அவரும் கரப்ஷனுக்கு சென்டென்ஸ்டு. மிஸ்டர் கொரியா பெல்ஜியமில் இருக்காரு, அவரும் convicted for, convictedனா guilty, என்ன குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டிருக்காரு, அதுதான் convicted. Mr. Glass and Mr. Correa say the cases against them are politically motivated. எல்லா பொலிட்டிஷியனும் சொல்கிற மாதிரி இது வந்து சும்மா பொலிட்டிக்கலாக அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் யார் உண்மை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோன்னு அவங்க சொல்கிறாங்க. But for Ecuador's President Daniel Noboa, the cases against the former elites were part of his larger crusade against corruption. இப்போ ஈக்வடாரில் தற்போதைய பிரசிடென்ட் டேனியல் நோபாக்கு பட் ஆனால் அவருக்கு பட் ஃபார் இந்த இடத்துல இந்த மீனிங் கொடுக்குது. இவருக்கு இவங்க இது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட்னு சொல்கிறாரு, ஆனால்
அவருக்கு அதாவது இப்போதைய பிரசிடெண்ட்டுக்கு இந்த கேஸ் ரெண்டும் எலைட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு பாப்புலர் ஒரு மணியாலேயோ பவராலேயோ இல்லை ஒரு கம்யூனிட்டி வைஸ் சுப்பீரியர்னு நினைக்கிறவங்கள எலைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபார்மர் அப்படின்னா இந்த முன்னாள் இவங்க 2 பேர் மேலேயும் இந்த கேஸ் அவர் ஏன் எடுக்கிறாருன்னா தன்னை தற்காத்து கொள்ள தன் மேலே இருக்கக்கூடிய கரப்ஷன்லேருந்து லார்ஜர் க்ரூசேட் அதை விட ஒரு சின்ன கோடை இதுவாக்கணும்னா பெரிய கோடு வரையணும் இல்லையா, அந்த மாதிரி செய்கிறாரு. Tensions were high between the two countries after Mr. Glass took refuge in the Mexican embassy in Quito in December, a month after Mr. Nobo took office. So இந்த 2 கண்ட்ரிக்கும் இன்னும் டென்ஷன் ஜாஸ்தி ஆனது எப்போனா இவர் மிஸ்டர் கிளாஸ் மெக்சிகன் எம்பசியில் தஞ்சம் புகுந்த பிறகு தான். அது எப்போ ஆச்சுன்னா இவர் பிரசிடெண்ட் ஆன ஒரு மாதத்தில். Last week, Ecuador declared Mexico's ambassador Raquel Serer Smith as persona non grata. இது அப்படியே எடுத்துக்கோங்க. It's a Latin term. After Mexico's leftist, இது இன்னும் என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் வீக் போன வாரம் ஈக்குவடார் இது ரெய்டு இப்போ நடந்துச்சு. அதுக்கு முன்னால் இவங்க என்ன ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காங்கன்னா அம்பாசிடர் ரேக்வெல் இவர் பர்சோனா நான் கிரேட்டா, அவரை நம்ம கன்சிடரே எடுத்துக்க கூடாது. திஸ் இஸ் a Latin term that is a diplomat or an officer to not responsible, not to be taken serious. அவர் சொல்றது செல்லாது, அதுதான் இதோட மீனிங். After Mexico's leftist president Andres Manuel Lopez Obrador's comments that were critical of Ecuador's 23 elections. Okay, so in the Mexicoவோட leftist president இவர் இப்படி ஒரு கமெண்ட் கொடுத்தது இந்த எலெக்ஷனில் ரொம்ப கிரிட்டிக்கலாக ஃபஸ்ட்டு ஆச்சு லாஸ்ட் வீக்கில். Mexico also decided to grant asylum to Mr. Glass, which angered Ecuador. So இந்த மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்ததுலேயே மெக்சிகோ கோமாச்சு. இப்போ இந்த அசைலம் மிஸ்டர் கிளாஸுக்கு அவங்க தஞ்சம் புகிறதுக்கு கொடுத்தது இன்னும் ஈக்குவடாருடைய எனிமிட்டி அதிகரிச்சிச்சு. It termed the decision illegal. So இப்போ ஈக்குவடார் என்ன சொல்கிறாங்க, மெக்சிகோ இந்த மாதிரி கொடுக்கறது illegal because Mr. Glass was facing cases in the country and soon after sent armed police. அது அவருக்கு எங்கள் கண்ட்ரியில் நிறைய கேசஸ் இருக்குது and it sent Mexico sent, Ecuador sent armed police officers to the embassy to arrest him, triggering a major diplomatic crisis. So இவர் மிஸ்டர் கிளாஸ் மெக்சிகோ எம்பசியில் தஞ்சம் புகுந்தது அவர் மேலே நிறைய கேஸ் இருக்குன்னு சொல்லி அவர் அரெஸ்ட் செய்வதற்காக அந்த எம்பசிக்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸை அனுப்பியது இன்னும் இந்த ஒரு பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்புக்கு இன்னும் ஒரு கிரைசிஸை ட்ரிகர் செஞ்சிடுச்சு. ட்ரிகர் அப்படின்னா அதிகப்படுத்தியது, தூண்டியது. Mexico which says its sovereignty has been breached. So Mexico என்ன சொல்றாங்க, எங்களுடைய எம்பசிக்குள்ள இவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அனுப்பி செய்கிறது எங்களுடைய கவர்மெண்ட் சாவரண்டினா பவர் ஆஃப் த கவர்மெண்ட்டை வயலேட் செய்வது, பிரேக் ஆகுது. has now moved the International Court of Justice in the Netherlands demanding the expulsion of Ecuador from the UN. So United Nations Council இருந்து ஈக்குவடாரை நீங்கள் தூக்கிடுங்க, expulsion not to remove because they are not following the rules. Are the vocabulary clear? Breach of convention, breaking a law. சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஈக்குவடார் country in South America, embassy representing in a foreign country, Quito capital of Ecuador. Violation, again breaking a law. Convention, usual accepting of அது ஆக்சுவலாக அப்படி இருக்காது, டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை செய்கிற ஒரு அக்ரிமெண்ட் கன்வென்ஷன். ரெய்ட், சடன் அசால்ட் ஆர் அட்டாக். லெஃப்டிஸ்ட்,
a person with left wing left wing na the communism, corruption உங்களுக்கே தெரியும், convicted, finding guilty especially in a court of law, elites, important because of its power, money, intelligence, etc. Are we clear? Persona non grata கொடுத்திருக்க, who is not acceptable to the government or sovereign. ஸோ இவர் சொல்கிறது செல்லாது, இவருக்கு அந்த பவர் இல்லைனா அப்படின்னு சொல்கிறது தான் பர்சோனா நான் கிரேட்டா. ஆர் வி கிளியர்? இன்னொரு நெக்ஸ்ட் வேர்டையும் பார்த்துடலாமா? ஷால் வி or is it boring? Shall we look into the next because அது அப்படியே உங்களுக்கு ஒரு அதோட பேக்ரவுண்ட் வந்துருது அவ்வளோதான். Because you have a lot of vocabulary in the second para also. Usually I do only the first para. The embassy raid comes at a time, because now I am not going to explain. ஏதானுனா நடுவில் நிறுத்தி கேளுங்க. The embassy raid comes at a time when President Nobo is facing increased criticism at home over rising gang violence. நம்ம இந்த அடியாள் கூட்டம், okay, thank you Kazia, Dharni, Rajashika. Okay, so gang violence, அதாவது இந்த what to say, அடியால் அதெல்லாம் வச்சு பண்ணுற அந்த மாதிரியான ஒரு இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்கே கிரிட்டிசிசம் வந்துட்டுருக்கு. He came to power promising to tackle corruption and gang violence. Last year's presidential election was marredனா தடுப்பது, தடுக்கப்பட்டது, hurdled by deadly violence when presidential candidate Fernando Villavicencio was assassinated during the campaign in Quito. Assassinatedனா பெரிய பெரிய லீடர்ஸை killed சொல்ல மாட்டோம், assassinated. Political leaders உடைய மர்டரை அசாசினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் கொல்லப்பட்டதை பெரிய ஒரு கிரைசிஸாக டெட்லி வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் இயரோட பிரசிடென்ஷியல் எலெக்ஷனே ஸ்டாப் ஆயிடுச்சு. Mr. Nobo says he stays committed to fighting. இதனால தான் இந்த பேரா நான் எடுக்கணும்னு நான் நினச்சேன். Committed to, அந்த டூக்கு பிறகு அது verb ing வரணும். Okay, he stays committed to fighting gangs and restoring order in Ecuador's cities. ஸோ அவர் வந்து அந்த பொலிட்டிக்கல் ப்ராமிஸ் என்ன சொல்கிறார், வாக்குறுதி, நான் வந்து இந்த மாதிரி கேங் வயலன்ஸ் அதெல்லாம் இல்லாமல் ஈக்குவடார் சிட்டியில் நான் பீஸ் ரீஸ்டோரிங் லா அண்ட் ஆர்டர் கொடுப்பேன்னு அவர் சொல்கிறாரு. பட் ஹிஸ் அப்ரூவல் ரேட்டிங் ஹேஸ் சங்க்னா கீழே விழுந்துருச்சு. amid growing violence, திரும்ப violence இருக்கு, especially in the coastal city of Guayaquil, which was overrun by gangs in January. overrunனா spreading throughout, நிறையா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அது எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா, the situation is so bad in Ecuador that, இங்கே பாருங்க, நம்ம வந்து so followed by that ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி அது ஓவர் ரன் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்கிறான்னா, அந்த சுச்சுவேஷன் அவ்வளோ மோசமாக இருக்குது that during the Easter weekend, அதாவது இப்போது 10 days முன்னால் பார்த்தோம் இல்லையா ஈஸ்டர், the country of 18 million people saw over 100 murders. அவ்வளோ வயலன்ஸு அங்கே இருக்குது. Critics say Mr. Nobo is using the diplomatic crisis with Mexico to strengthen his political fortunes. இதை வந்து அவர் பொலிட்டிக்கலாக ஒரு பெனிஃபிட்டாக எடுக்க பார்க்குறாரு இந்த diplomatic crisis with Mexico. But he has merely triggered a new crisis. இவர் இன்னொரு புது ப்ராப்ளமை தான் எடுத்திருக்காரு without addressing the actual one. Ecuadorians are set to vote in a referendum next week that would give the government increased security powers to fight gang violence. Referendum, இப்போதான் நம்ம இன்னொரு எடிட்டோரியலில் படித்தோம், a group of people voting for a special cause, that is referendum. ஸோ இந்த மாதிரி gang violenceக்கு
எதிர்க்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு இன்க்ரீஸ்டு பவர்ஸ் கொடுக்கறதுக்கு ஓட்டு பண்ணுறது நெக்ஸ்ட் வீக் இருக்குது. The government has to get its act together in the war against organized violence. பாருங்க, இது ஒரு what can I say? It's like an oxymoron. Organized crime, organized violence அப்படிங்கிறது. But it should do that from within the limits of domestic and international laws. Okay, so அது வந்து அதோடைய வயலன்ஸுக்கு எதிராக போராடுறது கரெக்டு தான். ஆனால் அதை வந்து ஒரு டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் லாவுடைய பவருக்குள்ளே தான் செய்யணும். கோயிங் ரோக் இன்சைட் த எம்பசி, கோயிங் ரோக்னா ஒரு ரவுடியிசம் மாதிரி ஒரு எம்பசிக்குள்ள ஆஃப் அ நெய்பரிங் கண்ட்ரி இன் த நேம் ஆஃப் ஃபைட்டிங் கரப்ஷன் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் ஈக்வடார் இன் டேக்லிங் த மிரியட் சேலஞ்சஸ் இட் இஸ் ஃபேஸிங். ஓகே, மிரியட்னா ஆல்ரெடி நிறைய இருக்கிற அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னொரு கண்ட்ரி நெய்பரிங் கண்ட்ரியில் இருக்கிற எம்பசிக்குள்ளே புகுந்து கரப்ஷனை நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்லி புகிறது இட் இஸ் நாட் அன் answer or will not help the country. So marred, damaged, பாருங்க, assassinated, as I told you, murder of an important person, especially like political reasons. Sunk அப்படின்னா coming down, overrun, to spread all over. Fortune means அவருடைய luck, merely கொஞ்சமா. Referendum, direct vote of the electorate for important one. Rogue, a very myriad, a very large number of something. Okay, so myriad பார்த்தோம் and overrun. ஸோ இதெல்லாம் அப்படியே ஒரு சினோனிமாக வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக இந்த மாஸ்டர் காலம் முடிச்சிடலாமா? குவிக்காக. This was a very interesting news for me with respect to the grammar, vocabulary and current affairs. ஸோ அந்த வியன்னா கன்வென்ஷன் 1961 போடுங்க. ஏன்னா அந்த டைமில் திருப்பியும் இது கொஞ்சம் வந்துச்சுன்னா, வேறு 2 கண்ட்ரியோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ்க்கு வந்துச்சுன்னா அது உங்களுக்கு கொஷனில் வரும். ஓகே, ரெவலேஷன்ஸ். Do we remember these? This vocabulary is not today's editorial, sometime in the old. Revelations. A is for making something evident. Necessitate. 7th one B, to make something necessary. Compelled, to force somebody. 1C. Kazia A4, correct. B7, correct. C1, correct, Kazia. Hemalata, B7, right. In fact, I want to say, today பார்த்தீங்களா கிரிட்டிக்ஸ்னு ஒரு வேர்டு போட்டாங்கல்ல, அப்போ அதை தான் நீங்கள் naysayers அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். I was expecting somebody to give me that term. Naysayersனு நம்ம ஒரு எடிட்டோரியலில் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிரிட்டிக்ஸ் சே. ஹூ ஆர் கிரிட்டிக்ஸ்? Naysayers. Criticizes, objects or opposes something. Evasion. 3E, the act of avoiding. Correct. 3E, Arun Prasad. F5, impeding. Correct. Inge impede something, delay. So impeding, இங்கே நம்ம என்ன பார்த்தோம்? மார்டு இல்லை, இங்கே 1 minute. ஸ்டான்ஸ். ஸோ ஒருத்தருடைய நிலைப்பாடு. ஸ்டான்ஸ்னால் நிலைப்பாடு. D2, கரெக்ட். ஓகே, வெயிட். இம்பீடிங், இங்கேயும் ஒரு வேர்டு பார்த்தோமா? இம்பீடிங். இம்பீடிங், literally like marked தான். Okay, impeding, stopping. Okay, marred, hurdled, correct, Kazia.
ஸோ naysayers, critics இதெல்லாம் ஞாபகம் வச்சோன்னா நமக்கு ஒரு synonym, antonym இதுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ tomorrow ப்ளீஸ் இது ஒன்றும் பிரேக் இருக்காது. I'll meet you all tomorrow the same time. Yes Kezia, marked only 2 days. இன்னைக்கு marked தான் அங்கே impeding. Okay. So when you connect 1 or 2 words அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாமில் நல்லா வந்துடும். கரெக்ட் மகாலட்சுமி, G6 Rajashika. Okay. So I'll meet you all tomorrow with the next set of editorial as well as some basics of இன்னும் கொஞ்சம் அடுத்த level of fixed prepositions etc. Is that clear? Till then, bye.